தளபதி ரசிகர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சோ அது என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்க்கலாம். தளபதியோட ரசிகர்கள் முழுக்க இப்ப தளபதியோட தொண்டர்களா மாறி நிக்கிறாங்க. அரசியல்ல தளபதி என்ன பண்ண போறாரு அப்படிங்கறத தான் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட தொண்டர்களை டைரக்டர் ஹச் வினோத் இப்போ திசை திருப்பி இருக்காரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஜனநாயகன் படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் அண்ட் செகண்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணி ஒட்டுமொத்த தொண்டர்களோட எதிர்பார்ப்பையும் மறுபடியும் சினிமா பக்கம் திருப்பி இருக்காரு. ஒருவேளை இந்த ஜனநாயகன் படம் அரசியல் படமா இல்லாம லியோன் கோட் மாதிரி ஒரு நார்மல் ஸ்டோரியா இருந்திருந்தது அப்படின்னா இவ்வளவு பெரிய எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில கிடைச்சிருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஏன்னா கோட் படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இல்ல. அந்த படத்தோட ட்ரைலர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் அந்த படத்து மேல ரசிகர்களுக்கு ஒரு ஆர்வம் வந்தது. சோ இப்படிப்பட்ட சூழல்ல தளபதியோட கடைசி படம் ஒரு அரசியல் படமா இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாருமே ஆசைப்பட்டாங்க. சோ அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டு தளபதியும் சரி ஹச் வினோத்தும் சரி இந்த படத்துல கமிட் ஆயிருக்காங்க. இப்படிப்பட்ட சூழல்ல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் வெளியில வந்திருக்கு. என்ன அப்படின்னா ஹச் வினோத் தளபதி கிட்ட இந்த கதையை சொல்லும் போது ஒரு கமர்ஷியல் படமா தான் சொல்லியிருக்காரு. இந்த கதைக்குள்ள பெரிய அளவு அரசியல் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாம தான் இருந்திருக்கு. ஆனா தளபதி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இதுதான் அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்லும் போது டைரக்டர் ஹச் வினோத் இந்த கதையை அப்படியே மாத்தி நிறைய அரசியலை உள்ள கொண்டு வந்திருக்காராம். சோ படத்தை பத்தி இப்படி நிறைய விஷயங்கள் வெளியில வந்துகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழல்ல தளபதியோட ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. என்ன அப்படின்னா இந்த ஜனநாயகன் படம் அக்டோபர் மாசம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ட்டு அபிஷியலாவே சொல்லியிருந்தாங்க. ஆனா ரிலீஸ் தேதியை இப்ப தள்ளி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் பாத்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஆமா நண்பர், 2026 பொங்கலுக்கு தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா 2026ல தான் எலெக்ஷன் வருது. சோ அப்ப இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாதான் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிருக்காங்களாம். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த முடிவு கரெக்ட் அப்படின்னு தான் சொல்வேன். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத ஷேர் பண்ணுங்க. தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.